நம்ம என்ன விஷயம்? ஏன் அங்கேயே நின்னுட்ட? நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்பா. நீ என் மருமக இல்ல மக மாதிரின்னு சொல்லியிருக்க. ஏதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம பேசுமா, சொல்லுமா. என்னாச்சுமா? ஏன் அழ? நந்தினி கோவில் பாம்பு தானே சொன்னீங்க. ஆனா அது பார்வதி அம்மாவோட மகன்னு சொல்லலையே. ஏன் பாதை மறைச்சிட்டீங்க? பண்ண பாவத்தை தீக்க தான் கோவிலுக்கு போவாங்க. ஆனா நீங்க கோவிலே பாவம் பண்ணிருக்கீங்களே. ஏன்பா அப்படி பண்ணீங்க? எல்லாரும் அம்மன் கிட்ட கையேந்தி தான் எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஆனா நீங்க கரைப்படுற மாதிரி கால சக்கரத்தை எடுத்திருக்கீங்களே. என்னமா சொல்ற? அந்த முனியப்பன் கிறுக்கு பையன் உங்ககிட்ட ஏதோ உளறி இருக்கா. அதெல்லாம் நீ நம்பாத. வேற யாராவது சொல்லிருந்தா நான் நம்பிருக்க மாட்டேன்ப்பா. என் அப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு அடிச்சு பேசியிருப்பேன். ஆனா எல்லாத்தையும் பார்வதி அம்மாவே நேர்ல வந்து சொன்னாங்க. சாமி மாதிரி இருக்க அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? கள்ள கபடம் இல்லாத நந்தினிய 20 வருஷமா புத்துக்குள்ள முடக்கி வைக்கிறதுக்கு உங்களால எப்படிப்பா முடிஞ்சது? உங்க சுயநலத்துக்காக ஒரு வம்சத்தையே அழிச்சு ஒரு கோவிலையே சதிச்சிருக்கீங்களேப்பா. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லுவாங்க. உங்க விஷயத்துல தெய்வமே நீதி கேட்டு நிக்கிற நிலைமை வந்துருச்சேப்பா. இதுக்கு மேலேயும் மறைச்சு என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைக்காதீங்கப்பா. தெய்வ தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா பண்ண பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும்பா. அதை தாமா பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஏதோ புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேன். வாழ்க்கையில் நல்லா வரணுங்கிறதுக்காக அன்னைக்கு அவசரப்பட்டு பண்ண பாவத்தை எந்த கோயில்ல போய் தீர்க்கலான்னு கோவில் கோயிலா தாமா போயிட்டு இருக்கேன். ஆனா எந்த சாமியும் என் பாவத்தை ஏத்துக்கிறதா இல்லை, எந்த கோவில்லையும் என் பாவம் போறதா இல்லை. உங்க பாவத்தை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு கோவில் தான் இருக்கு. எந்த கோயில் சொல்லுமா, உடனே போயிட்டு வந்துருவோம். காட்டம்மன் கோவில். காட்டம்மனோட காலச்சக்கரங்களை திருப்பி அங்கேயே வச்சு மன்னிப்பு கேட்டுட்டா. அம்மன் மன்னிச்சு விட்டுரும்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. சின்ன வயசுல இருந்து நான் நாகம்மாவுக்கு பூஜை பண்ணுவப்பா. நான் கேட்டுக்கிட்டா எந்த அம்மனும் எனக்காக மனசு இறங்கும்பா. காட்டம்மன் காலச்சக்கரங்களை என்கிட்ட கொடுத்துருங்கப்பா. உங்க சார்பா நான் காட்டம்மன் கோவிலுக்கு போய் அம்மன் காலடியில வச்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. ஆமாப்பா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. என்னப்பா எதுவும் பேசாம இருக்கீங்க? காலச்சக்கரத்தை ஏண்டா எடுத்தோன்னு எனக்கு எப்பவோ நினைப்பு வந்துருச்சுமா. ஆனா இது நான் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. நம்பூதிரி, பிச்சு, குமார், மாதவி எல்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. நான் அவங்க கிட்ட இதை பத்தி பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேம்மா. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுமா. நான் சொன்னதும் நீங்க ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சீக்கிரம் உங்ககிட்ட பேசிட்டு காலச்சக்கரங்களை என்கிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பாமா. ஆனா அதுக்கு முன்னால இத பத்தி அருண்கிட்ட. அப்பா எனக்கு தெரியும்பா, நான் அவர்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன்பா. அது போதுமா. நீ இதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்காம நிம்மதியா இரு. போமா. வணக்கம் குருவே. நல்ல விஷயம் தானே? ஆமாம் சுவாமி. நம் குருதேவி சாமுண்டியை தொடர்பு கொள்ள அமாவாசை அன்று நாம் நடத்த இருக்கும் மகா யாகத்திற்கு நமது காகபுஜண்ட பரம்பரையை சேர்ந்த அனைவருக்கும் அழைப்பு விடுத்து விட்டேன். அனைவரும் வருவதாக உறுதியளித்து விட்டார்கள். யாகத்தை சிறப்பாக நடத்தி முடித்து விட்டால் நம் குருதேவியை தொடர்பு கொண்டு அவர்களின் தற்போதைய நிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம்.
குகைநாச்சிக்கு யாகத்தில் உடன்பாடு இல்லாதது போல் தெரிகிறதே. ஏன் குகைநாச்சி இன்று எதிர்மறையான சகுனம் காட்டுகிறாள்? குருதேவி, குருதேவி, என்னாயிற்று குருதேவா? நமது குருதேவி ஏதோ ஒரு பலமிக்க மாற்று சக்தியால் கட்டுண்டிருக்கிறார். நமது குருதேவியை முடக்கும் சக்தி யாருக்கு இருக்கிறது? வித்தையும் வேட்டையும் முழுமையாக தெரிந்த யாரோ ஒருவரால் இந்த செயல் நடந்திருக்கிறது. அதிலிருந்து குருதேவியை விடுவித்தாக வேண்டும். அதற்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? உடனே சொல்லுங்கள், செய்து விடுவோம். அதை குகைநாச்சியிடமே கேட்போம். குகைநாச்சியிடம் முறையீடு வைக்க உடனே கற்பூர ஜோதி ஏற்றுங்கள். லிங்க திருமேனியில் உதித்த சுயம்பு தேவியே, அகோர உருகொண்ட அற்புத தெய்வமே, காகபுஜண்ட பரம்பரையின் ஞான குருவான குகைநாச்சியே, உன்னால் உருவாக்கப்பட்ட காகபுஜண்ட பரம்பரைக்கு சோதனை ஏற்பட்டிருக்கிறது. குருபீட பொறுப்பில் இருக்கும் குருதேவி சாமுண்டி மாற்று சக்தியால் கட்டுண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து விடுவிக்க தாங்கள் தான் உபாயம் கூற வேண்டும். தோஷத்தை நீக்க வேண்டி குழந்தையை உயிர் காணிக்கை கொடுக்க எடுத்த முயற்சியில் சாமுண்டி சக்தியை பறிகொடுத்திருக்கிறாள். 38 நாட்கள் மானுட ஆவியின் பிடியில் இருந்து சாமுண்டி தனது சாணித்தியத்தை இழந்திருக்கிறாள். சாமுண்டி மீண்டு வர வாழை இலையில் படுக்கை அமைத்து கலியுக கண்கண்ட தெய்வமான கருப்பர் கோலோச்சும் அழகர் மலை, நெருஞ்சிக்குடி, பிரான்மலை, சிங்கம் புணரி போன்ற கருப்பர் சந்நிதிகளில் தீர்த்தம் எடுத்து, உறையூரில் காகபுஜண்ட சமாதியில் திருமஞ்சனம் எடுத்து தீர்த்தத்தால் வாரி பிரயோகம் செய்து திருமஞ்சனத்தால் சுழுமுனையில் திலகமிட்டு மணிமந்திர நாதத்தை தொடர்ந்து ஒலிக்கச் செய்தால் சாமுண்டி குணமாவார். குருதேவி கண்விழிக்க குகை நாச்சியார் உபாயம் சொல்லிவிட்டார்கள். நான் உறையூர் சென்று காகபுஜண்ட சமாதியில் திருமஞ்சனம் எடுத்து வருகிறேன். நீங்கள் கருப்பர் சன்னதியில் தீர்த்தம் எடுத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் குருதேவா. வாருங்கள் போகலாம். மிஸ்ஸுக்கு நான் பண்ண சொன்ன ஐட்டம்ல ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனா உங்க மிஸ் தான் இன்னும் வரல. ஒரு இடத்துக்கு போகணும்னா பங்க்சுவாலிட்டியை கீப் அப் பண்ணணும்னு எங்க மிஸ் சொல்லிருக்காங்க. ஆமா, இப்ப மணி என்ன ஆகுது? 9:20. 9:30 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. கரெக்டா வந்துருவாங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. வாங்க போலாம். ஏமாப்ல மாமா, பரமேஸ்வரி மிஸ்ன்னு தேவசேனா சொல்லிக்கிட்டு இருந்தால. ஆமா, அந்த மிஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்களாமே. ஆமா மாமா, தேவசேனா பிரியமா கூப்பிட்டதால அவங்க வராங்க. அந்த மிஸ்ஸோட பழகுனதுல இருந்து தேவசேனா எவ்வளவோ மாறி இருக்கா. தேவசேனாவுக்கு நல்ல பழக்கங்களை கத்து கொடுத்த அவங்கள பாக்கணும்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. தேவசேனா யார்கிட்டே அதிகமா ஒட்ட மாட்டா. அவ மனசுல புதுசா வந்த டீச்சர் இடம் பிடிச்சத பாக்குறப்போ எனக்கும் அவங்கள பாக்கணும்னு ஆசையா இருக்கு. தேவசேனா, உங்க மிஸ் எப்ப வருவாங்க? அப்பா, டைம் என்ன? 9:29. அப்படின்னா இன்னும் 1 நிமிஷத்துல ஷார்ப்பா வந்துருவாங்க. அப்பா, தாத்தா எங்க? அவரும் மிஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. தேவசேனா, தாத்தா அவசர வேலையா வெளியே போயிருக்காரு. உங்க மிஸ் போறதுக்குள்ள வந்துருவாரு. அப்ப சரி. தேவசேனா, டைம் 9:30 ஆயிடுச்சு. மிஸ் வந்துட்டாங்க. என்ன இவங்க அப்படியே பார்வதி அம்மா மாதிரியே இருக்காங்களே. அம்மா தான் ஒருவேளை பரமேஸ்வரியா மாறி வந்திருக்காங்களா? இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியாடா? வாங்க மிஸ், உங்களை பாக்குறதுக்காக எல்லாரும் வெயிட்டிங். சொன்ன மாதிரி 9:30க்கு ஷார்ப்பா வந்துட்டாங்க. பாத்தீங்களா? அதான்
மிஸ்ஸோட பங்க்சுவாலிட்டி. வணக்கம் 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 வணக்கம். நாங்க எல்லாருமே உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். தேவசேனா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணும் பாங்க. குழந்தை நான் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா. அவ ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். மிஸ், இவர் எங்க அப்பா அருண். இது மஞ்சு ஆண்டி. வணக்கங்க. வணக்கம். இவரு தர்மராஜ் அங்கிள். ஆமா மிஸ். அவங்க லீலா ஆண்டி. வணக்கம். எங்க தேவசேனா உங்ககிட்ட ஏன் ஒட்டிக்கிட்டான்னு இப்பதான் தெரியுது. நேர்ல பாக்குறப்ப உங்ககிட்ட பழகணும்னு எனக்கே ஆசையா இருக்கு. அப்படி அம்சமா இருக்கீங்க. ஆமா மிஸ், தேவசேனா மட்டும் இல்ல, நாங்களே உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பத்தி பெருமையா சொல்லிருக்கா. ஆமா மிஸ், தேவசேனா நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. நீங்க சொன்னா அப்படியே கேட்டுக்கிறாளே, அது எப்படி மிஸ்? குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி அன்போட எதை எடுத்து சொன்னாலும் எல்லா குழந்தைங்களும் கேட்டுக்குவாங்க. எப்படியோ உங்களை மாதிரி ஒரு டீச்சர் இருக்கிறதுல குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, வீட்ல பெரியவங்க யாருமே இல்லையா? எங்க தாத்தா இருக்காங்க மிஸ். ஆனா இப்போ தாத்தா வெளியில போயிருக்காங்க. நீங்க போறதுக்குள்ள வந்துருவாங்க மிஸ். நீங்க அவரை பார்த்துட்டே போலாம். மிஸ், உங்களுக்காக ஏகப்பட்ட ஐட்டம் பண்ணிருக்காங்க. வாங்க முதல்ல போய் சாப்பிடலாம். ஐயோ, என்னை கேட்காமலே பண்ண சொல்லிட்டியா? இன்னைக்கு பிரதோஷம், அதனால பிரதோஷத்தன்னைக்கு நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். துவாதசி திதி நாளைக்கு தானே வருது. அப்ப நாளைக்கு தானே பிரதோஷம். நான் பாக்குற கௌரி பஞ்சாங்கத்துப்படி இன்னைக்கு தான் பிரதோஷம். என்ன விரதமா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க. ஏன்னா நீங்க வருவீங்கன்னு தேவசேனா நிறைய ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருந்தா. நீங்க மட்டும் சாப்பிடாம போனீங்கன்னா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆமா மிஸ், ப்ளீஸ் மிஸ், எனக்காக சாப்பிடுங்க மிஸ். இத பாரு தேவசேனா, சாமிக்காக செய்யற எந்த விஷயத்தையும் தடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா மிஸ், ஆனா நீங்க சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. உங்க வீட்ல நான் ஏதாவது சாப்பிடணும், அவ்வளவுதானே? ஆமா மிஸ். உங்க அம்மா கையால ஒரு டம்ளர் தண்ணி குடுக்க சொல்லு, உனக்காக குடிக்கிறேன். கங்கா, மிஸ் தண்ணி கேக்குறாங்கல்ல, முதல்ல தண்ணி கூட குடிக்கட்டும். சரி. தேங்க்யூ. பகை இருக்க வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா இவங்க பார்வதி அம்மாவா இருக்க மாட்டாங்க. வாங்க மிஸ், எங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். வாங்க. மாப்ள, அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கன்னு தான் ஞாபகத்துக்கு வரல. ஆமா மாமா, நானும் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. மிஸ், இதுதான் என் ரூம். ஓ, அப்படியா? இவங்க தான் என் அம்மா ஜானகி. நான் பிறந்ததும் இவங்க இறந்துட்டாங்க. இதை யார் வரைஞ்சது? நான் தான் மிஸ். உனக்கு டிராயிங் எல்லாம் வரைய தெரியுமா? ஓ, எங்க அப்பா ஆர்டிஸ்ட் மிஸ். அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். இது மட்டும் இல்ல, நிறைய படம் வரைஞ்சு வச்சிருக்கேன். என் டிராயிங் நோட்டை பாக்குறீங்களா? காட்டு. பாருங்க மிஸ்.
பச்சோந்தியை வரைஞ்சு வச்சிருக்கேன். நான் ஒரு தடவை சாமுண்டிய பார்க்க அவுட் ஹவுஸ்க்கு போயிருந்தேன் மிஸ். சாமுண்டி பையில தான் இந்த பச்சோந்திய பார்த்தேன். மனசுல அப்படியே பதிச்சிடுச்சு. அதை நான் அப்படியே வரைஞ்சிட்டேன். யார் இந்த சாமுண்டி? அவளா? இவதான் மிஸ் அந்த சாமுண்டி. என்ன மிஸ் அவ்வளவு டீப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? அவ வேற யாரும் இல்ல மிஸ், என்னோட ஃப்ரெண்டு தான். எங்க வீட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா. ஆனா கொஞ்ச நாளா எங்க போனானதா தெரியல. இவங்க தான் சேய நாயகி. நான் கோயிலுக்கு போகணும். எனக்கு லேட் ஆகுது. நான் வரேம்மா. தேவசேனா, அப்பா கூப்பிடுறாரு, நீ போ. சரிம்மா. நான் வரேன். மேடம், உங்களை மாதிரியே நான் நேத்து ஒரு அம்மாவை பார்த்தேன். ஒருவேளை நீங்க அவங்களும் நினைச்சு சந்தேகப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. நீ சந்தேகப்பட்டது சரிதான். நான் பரமேஸ்வரி இல்லை. பார்வதி. நந்தினி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டேன். வரேன். போயிட்டு வரேன். சரிங்க. Thank you miss. போயிட்டு வாங்க மிஸ். வரேன். வாங்க. வரேன். வாங்க மிஸ். போய் அனுப்பிச்சிட்டாங்க. போங்க. வா. இவங்களை பார்த்ததுல இருந்து எல்லாருக்கும் மைண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருக்கு. நான் பார்வதி இல்லை, பரமேஸ்வரி.
குழந்தை கூப்பிட்டான்னு வந்தேன். வர்றேன், திரும்பி வருவேன்.